இன்னைக்கு கிரேட் இன் வெக்கேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்கிவ்னஸ் பத்தி மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நாமே ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா மன்னிப்பை வந்து என்ன செஞ்சுக்கோன்னா உனக்கு நீயே என்ன செஞ்சுக்கோன்னா கொடுத்துக்கோ. மன்னிப்பு கொடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு அமைதி வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நம்ம லைஃப் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ அது வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கறதன் மூலமா அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு யார் மேலேயாவது ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளை சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்குள்ள அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த நபருக்கு அது தெரியவே தெரியாது. நாம் இப்படி பேசியிருக்கோம், நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு காயமாயிருச்சு, அவங்க நம்மளையே தான் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரத்தை எல்லாத்தையும் நம்ம வீணடிக்கிறோம். நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க் எடுத்து பண்ணாமல் திரும்ப திரும்ப அவங்க சொன்ன அதே விஷயத்த நம்ம நினச்சி பார்க்குறது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்கெல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ப்ளஸ் கால் பண்ணி வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறது, இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னா பண்ணுறோம். அப்படி கொஞ்ச நாள் பண்ணினா பரவாயில்ல, ரொம்ப நாள் அதே எனர்ஜி நம்மளுக்குள்ளேயே தங்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நோயுற்ற சக்தியாக மாறுது. இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து என்ன ஆகிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புழு பூச்சி கிருமி இது எல்லாமே வர ஆரம்பிக்குது இல்லையா. அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு எனர்ஜி வந்து ஒரே இடத்துல வருஷக்கணக்காக நம்ம திரும்ப திரும்ப அதே விஷயத்த நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் வந்து வருது. சின்ன சின்ன விஷயமா வர ஆரம்பிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது அப்படிங்கிறத நம்ம அசால்ட்டாக நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா சொல்லுவோம். ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் கவலை அதெல்லாம் பட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு சரியில்லைங்க அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயம் வந்தாலும் நம்மளுக்கு அதே விஷயம் வயிறில் ஏதாவது ஒரு சேட்டை வந்து என்ன செய்யணும்னா பண்ணோம். ஸோ அப்போ நம்ம மன்னிப்பு கொடுக்கறது மூலமாக ஃபஸ்ட்டு வந்து நாம் ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியோட நம்மளுடைய வேலையை நம்மளால் நல்ல என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்க போகிறோம். யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் இன் வெக்கேஷன் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போகிறோம். ரெண்டாவது கிரேட் இன் வெக்கேஷனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபு முதல் மன்னிப்பு நம்மளுக்கு நாமே தான் என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, ஸோ அந்த குற்ற உணர்வு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ரிப்பீட்டடாக நினச்சி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை என்ன செய்ய வேண்டாம்னா அதை நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னா ரிலீவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்மளை நாமே நம்ம நினைக்க போகிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, பெயின், சஃபரிங்ஸ், இல்லை நமக்குள்ளே இருந்த எது யாராவது நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அதையே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம், ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணி நம்மளுக்குள்ள நிறைய லவ் எனர்ஜியை நம்மளுக்குள்ளே கொண்டுட்டு வர போகிறோம். முதல் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளுடைய ஸ்பவுஸு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பேராகிராஃப்க்கு பண்ணலாம். அடுத்தாப்புல நம்மளுடைய ஸ்பவுஸோடைய பேரண்ட்ஸு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பேராகிராஃப், அவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பேராகிராஃப் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழிலுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்குள்ள 3 எனர்ஜியும் நல்ல ஊடுருவி நம்மளுக்குள்ள வர மாதிரி நம்ம உருவாக்கப்படுத்தி இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்களை மூடி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நாக்கை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்ல மேலெண்ணத்தோட வச்சுக்கலாம். நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஆத்மாவுடைய உறுதிமொழியை சொல்லிட்டு நாம் அப்படியே தொடங்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். we all are one, we all are one, we all are one. நாம் எல்லோரும் ஒன்று. நாம் எல்லோரும் இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகிறோம். நாம் இப்போ ஆத்மாவுடைய உறுதிமொழி சொல்லிக்கலாம். நான் அதுவே நான். நான் உடல் அல்ல, நான் உணர்வுகளும் அல்ல, நான் எண்ணங்களும் அல்ல, நான் மனமும் அல்ல. மனம் ஆத்மா பயன்படுத்தும் ஒரு நுண்ணிய கருவி. நான் ஆத்மா, நான் தெய்வீக அறிவு, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி உடைய ஒரு ஆன்மீக பிறவி.
நான் என்னுடைய உயர் ஆத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் அதுவே நான். நான் என்னுள் இருக்கும் பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் பர பிரம்மனின் குழந்தை. நான் பர பிரம்மனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பர பிரம்மனோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அனைவருடனும் ஒன்றிணைந்திருக்கிறேன். நான் அதுவே நான். இப்போ நம்ம கிரேட் இன்வொகேஷன் நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். கையை வந்து அப்படியே பிளஸிங்ஸ் பொசிஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வொகேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. Let goodwill and the will to do good descend on the earth. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. But our country solikalam. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி நிற்கிறது. இப்ப நம்மளை நாமே நம்ம அப்படியே உருவகப்படுத்திக்கோங்க. ஒன்று கண்ணாடி முன்னாடி நிற்கிற மாதிரி நினைச்சாலும் சரி, இல்லை உங்களை நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய காயமாக நம்மளுக்குள்ள இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா விடுவிச்சுக்கலாம். குற்ற உணர்வுக்கு நீங்கள் அந்த நபர் இல்லை உங்களுக்குள்ள ஷேமாக ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் அதை எல்லாத்தையும் அப்படியே உருவகப்படுத்திக்கோங்க. அதில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்னா மன்னிப்பு கொடுக்கலாம். நீங்கள் செஞ்ச தவறை நான் மன்னிக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின அந்த தவறுகளை நான் மன்னிக்கிறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிறவியில் உங்களுக்கு நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் மன்னிச்சிடுங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய அன்பும் சமாதானமும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். இப்போ உங்க கைகள் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் அதை ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயம், வலி, வேதனை எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க பட்ட கஷ்டம், ஸோ குற்ற உணர்வுல உங்களுடைய தவிப்பு, அன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, அதனால நீங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டீங்க. இனி நான் அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேன்னா பண்ண மாட்டேன். நம்மளுக்கு நாமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. எனக்கு அன்னைக்கு பெருசாக எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை, அதனால நான் அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். இனி நான் அந்த தப்பை இன்னைக்கும் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அது சம்பந்தமாக எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வை நான் விடுவிக்கிறேன். அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கிட்டக்க நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ அவங்க உடம்புல இல்லாட்டினா கூட அவங்க கிட்டக்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த ஆத்மா கிட்டக்க மன்னிப்பு கேட்டுடுங்க, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இனி அந்த தவறை உங்களுக்குன்னு இல்லை யாருக்கும் நான் செய்ய மாட்டேன். இது மாதிரி உங்களுக்குள்ள என்ன வலி, வேதனை எதுவா இருந்தாலும் அப்படியே உங்களுடைய கைகள் வழியா, கால் பாத சக்கரா வழியா ரிலீஸ் பண்ணிடலாம். இப்ப அதை நினைச்சு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க அதை இப்ப நினைச்சு பாக்குறீங்க, உங்களுக்குள்ள ஒண்ணுமே தோணவே இல்லை. எல்லா நெகட்டிவான எனர்ஜி, அது சம்பந்தமான வலி, வேதனை எல்லாமே உங்க கைகள் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களை நீங்களே பிளஸ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. நல்ல பிங்க் கலரால நல்ல பிளஸ் பண்ணிக்கோங்க. பேபி பிங்க் கலர்ல உங்களுடைய ஹார்ட்ல இருந்து உங்களை நீங்களே பிளஸ் பண்றீங்க. நல்ல பிங்க் கலர் எனர்ஜி நம்ம மேல நல்ல ஃப்ளோ ஆகுது, அப்படியே நல்ல சூதிங்கா ஃப்ளோ ஆகுது. நம்மளுடைய மைண்டுக்கு எல்லாமே காமா ஒரு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. நம்மளுடைய கிரவுன்ல இருந்து நம்மளை நாமே நம்ம நல்ல ஆசீர்வாதம் பண்றோம். கோல்டு கலர் பிராணா, கோல்டன் பிராணா அப்படியே சூதிங்கா நம்மளுக்குள்ள இறங்குற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. நம்மளுக்குள்ள நல்ல ஒரு சைலன்ஸ் இருக்கு.
நம்மளுடைய ஹார்ட் கிரவுன் ரெண்டுலையும் கவனம் வச்சு பொன்னிற கலர் அப்படியே நம்மளுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல ஹாப்பியா, சந்தோஷமா, பீஸ்ஃபுல்லா, பிளிஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உருவாக்கப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய ஸ்பவுஸை, உங்களுடைய குழந்தைங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ அவங்கள நீங்க அப்படியே பார்க்குறீங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ நான் உங்களுக்கு ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா என்னை நீங்க மன்னிச்சுடுங்க. ஸோ மன்னிப்பு கேளுங்க. நம்மளே அறியாம மைண்டில் கூட நிறைய திட்டுவோம். மனசுல வந்து அவங்கள நிறைய திட்டுறது. நேரில் திட்டினா திருப்பி என்ன செய்வாங்கன்னா நம்மளை நல்லா கேட்டு விட்டுருவாங்க. அதனால நம்ம நேரில் கேட்கறதுக்கு பயம். ஸோ அப்போ என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் நல்லா திட்டுறது. என்னை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலைன்னா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு கோபம், எரிச்சல், வருத்தம். என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, நானே எல்லா வேலையும் செய்யணுமா? குழந்தைங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லை, ஸ்பவுஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள், இப்போ உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு எரிச்சல், கோபம், வருத்தம். ஸோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய கைகள் வழியாகவும் கால் பாத சக்கர வழியாகவும் ரிலீஸ் பண்ணலாம். அந்த தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு அப்படியே நல்லா விலகிற மாதிரி பாருங்க. இப்போ நம்ம மன்னிப்பு கொடுக்குறோம். நம்மளுடைய கைகள் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் அதில் நம்ம பாதிக்கப்பட்ட அந்த பெயின், சஃபரிங்ஸ், ரெஸ்பான்ஸ் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய அடுத்தவங்களுடைய கஷ்டம் புரியாமல் இருக்கிறது, கடும் சொல் பேசக்கூடிய ஒரு விஷயம், இது மாதிரி நம்மளை எந்த விஷயம் காயப்படுத்துச்சோ அது சம்பந்தமான எனர்ஜியை கைகள் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட தவறான நண்பர்களோ தவறான பழக்க வழக்கங்களோ இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆறாலிருந்து, அவங்களுடைய எனர்ஜி பாடியிலிருந்து அது சம்மந்தமான எனர்ஜிஸ் எல்லாமே அவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகட்டும். அந்த தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போகட்டும். கோயிங் பீஸ், கோயிங் பீஸ், கோயிங் பீஸ். அந்த பழக்க வழக்கங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு விலகிற மாதிரி பாருங்க. இப்போ நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள நிறைய அன்பும் அமைதியும் நல்லா வர மாதிரி பாருங்க. கடவுளுடைய அருளால அன்பும் அமைதியும் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப ஒரு ஒற்றுமையா, நல்லிணக்கத்தோட, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் தன்மையோட, நல்ல பொறுப்போட பசங்க ஸ்பவுஸ் இருக்கிற மாதிரி, நல்ல பழக்க வழக்கங்களோட, நல்ல நண்பர்கள் நம்ம கிட்டக்கு வர மாதிரி பாருங்க. இப்போ உங்க ஸ்பவுஸ் கிட்டக்கும், உங்க குழந்தைங்க கிட்டக்கும், உங்க கிட்டக்கும் நிறைய நல்ல நண்பர்கள் உங்களை நோக்கி அப்படியே வராங்க. நிறைய குணப்படுத்தும் தேவதைகள், குணப்படுத்தும் மாந்திரிமார்கள், ஆன்மீக குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள் எல்லாரும் அப்படியே நம்ம கூட அப்படியே வர மாதிரியும், நம்மளுக்கு நிறைய பிளெஸிங்ஸ், ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி, கைடன்ஸு, ஹெல்ப்பு கண்டினியூஸாக நம்மளுடைய லைஃப்பில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணுங்க. நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்பை நோக்கி நிறைய ஓப்பன் ஆகுது. நம்ம பசங்களுக்கு தேவையான நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கிற மாதிரியும், அந்த வேலையில் அவங்க ரொம்ப பொறுப்போடு அவங்க செயல்படுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக நல்ல பிரகாசமாக இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் முழுமையாக வெளிப்படுற மாதிரி நல்லா உருவகப்படுத்தி அவங்கள மனசார நல்லா பிளஸ் பண்ணுங்க. உங்கள் ஸ்பவுஸை நல்ல மனசார நல்லா பிளஸ் பண்ணுங்க. நிறைய நற்குணங்கள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாருங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா மன்னிப்பு கொடுக்க போறோம். நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம கூட பிறந்தவங்க, அவங்க நம்ம நல்லா அப்படியே உருவகப்படுத்திக்கலாம். நல்லா விஷுவல் பண்ணி பாருங்க. அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரையும் அப்படியே பாருங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கலாம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, ஏதாவது எண்ணங்களாலோ, சொல்லாலோ, செயலாலோ, வார்த்தைகளாலோ நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா என்னை நீங்க மன்னிச்சிடுங்க. இப்போ
இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வருத்தத்தை தந்துட்டே இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான எனர்ஜியை நம்ம கைகள் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு தவறு பண்ணியிருந்தேன், நானோ என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ நான் ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்கு எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க. நாங்கள் பண்ண அத்தனை விஷயங்களையும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இப்போ அவங்களுடைய கைகள் வழியாகவும் அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாகவும் நம்ம மேல இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வன்மம், இரிட்டேஷன் எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய பிளெஸிங்ஸ் நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் முழுமையாக கிடைக்கிற மாதிரி பாருங்க. ஒருவேளை அவங்க இப்போ அவங்க உடம்புல இல்லைனாலும் அவங்களுடைய ஆத்மா கிட்டக்கு இருந்து நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வர மாதிரி விஷயம் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பிளெஸிங்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டக்கு இருந்து வருது, நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய கூட பிறந்தவங்க மூத்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்டக்க பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வாங்குறீங்க. அவங்க உங்களை மனசார பிளெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அவங்க உங்களை பிளெஸ் பண்ணுறாங்க. நல்லா அவங்களுடைய ஹார்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பிங்க் கலர் எனர்ஜி, பேபி பிங்க் எனர்ஜி அப்படியே சோதிங்காக நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைஞ்சு வருது. இப்போ அவங்களுடைய க்ரௌன் சக்கராலேருந்து அவங்க நல்லா பிளெஸ் பண்ணுறாங்க. கோல்டன் பிரானா அப்படியே நல்ல ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட் அண்ட் க்ரௌன்லேருந்து அவங்க நல்லா பிளெஸ் பண்ணுறாங்க. நல்ல பொன்னிற கலரில் பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நாமளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள நல்லா வாழ்த்திக்கலாம். நம்மளுடைய ஹார்ட்லேருந்து வாழ்த்துங்க, உங்களுடைய க்ரௌன்லேருந்து வாழ்த்துங்க. உங்களுடைய ஹார்ட் அண்ட் க்ரௌன்லேருந்து நல்லா பிளெஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, பிளஸ்ஃபுல்லாக, செல்வ செழிப்போட, ஒற்றுமையோட, நல்லிணக்கத்தோட நல்லா இருக்கணும்னு நல்லா பிளெஸ் பண்ணிக்கோங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good present or yet. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்கராக்குள்ள நல்ல வேறு ஊன்றி நிற்கிறது. இப்போ உங்களுடைய ஸ்பவுஸோடைய பேரண்ட்ஸும் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அப்படியே உருவகப்படுத்தி பாருங்க. இப்போ நாம் அவங்க கிட்டக்க மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நானோ என்னுடைய குடும்பத்தினரோ எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஸோ அப்படியே மன்னிப்பை கேட்டுக்கலாம். தயவு செய்து எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ண எல்லா தவறுகளையும் நாங்கள் மன்னிக்கிறோம். நீங்கள் எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ செய்த எல்லா தவறுகளையும் நாங்கள் மன்னிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வன்மம் எல்லாமே நம்ம கையில் வழியாகவும் கால் பாத சக்கரா வழியாகவும் ரிலீஸ் ஆகட்டும். அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம மேலே இருக்கக்கூடிய எரிச்சல், கோபம், பொறாமை எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்பவுஸோடைய பேரண்ட்ஸ் கிட்டக்க அப்படியே பிளெஸ்ஸிங்ஸ் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும். இப்போ உங்களுடைய கூட பிறந்தவங்க மூத்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்லாட்டினாலும் அவங்க நல்லா பிளஸ் பண்ணுற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். நாம் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலைனாலும் அவங்க நம்மளை பிளஸ் பண்ணுற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அவங்க நம்மளை நல்லா பிளஸ் பண்ணுறாங்க, நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரையும் அவங்க ஹார்ட்லேருந்து மனசார வாழ்த்துறாங்க, க்ரௌன்லேருந்து வாழ்த்துறாங்க. ஹார்ட் அண்ட் க்ரௌன்லேருந்து நம்மளை நல்லா பிளஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் அப்படியே வாங்கிக்கலாம். இப்போ நாமளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள நல்லா பிளஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஹார்ட்லேருந்து பிளஸ் பண்ணுறோம், க்ரௌன்லேருந்து பிளஸ் பண்ணுறோம், ஹார்ட் அண்ட் க்ரௌன் ரெண்டில் இருந்தும் நல்லா பிளஸ் பண்ணுறோம். நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, பிளிஸ்ஃபுல்லாக லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நல்லா வாழ்த்திக்கலாம்.
From the center which we call the human race with the plan of love and light or good and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய crown சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய தொழிலை நாம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா உருவாக்கப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய தொழிலை அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்க. நம்ம தொழில் சம்பந்தமா நம்ம என்ன மாதிரியான நெகட்டிவான தாட் உருவாக்கணுமோ அது எல்லாத்துக்காண்டி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். உங்க தொழிலை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ வார்த்தைகளாலோ உன்னை பத்தி நான் தவறா பேசியிருந்தா அந்த பேசின எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அவங்க எல்லாருடைய ஜாபையும் நம்ம அப்படியே விஷுவல் பண்ணி பார்த்துட்டு எல்லாருடைய தொழிலை பத்தியும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்லை சடைஞ்சிருந்தாலோ இவ்வளவுதான் சம்பளமா அப்படின்னு குறப்பட்டு பேசியிருந்தாலோ அந்த எல்லா விஷயத்துக்காண்டியும் நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். அந்த தொழில் அந்த வேலை இன்னைக்கு இருக்கிறனால தான் நாம இன்னைக்கு கௌரவமா என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். இன்னைக்கு அது மூலமா தான் நம்மளுக்கு பணம் வருது. நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அது என்ன செய்யுதுன்னா பூர்த்தி செய்யுது. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது திருப்தி அதை ஏதாவது நாங்க வெளிப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த எல்லா விஷயத்துக்காண்டியும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அதை மட்டமா பேசியிருந்தாலோ இல்லை சடைஞ்சிருந்தாலோ இல்லை ஒரு மதிப்பு கொடுக்காம இருந்திருந்தாலோ எல்லா விஷயத்துக்காண்டியும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். இப்போ எங்களுடைய தொழிலை நாங்க நல்லா பிளஸ் பண்றோம். எங்களுடைய ஹார்ட்ல இருந்து மனசார வாழ்த்துறோம். கிரவுன்ல இருந்து நாம நல்லா வாழ்த்துறோம். ஹார்ட் அண்ட் கிரவுன்ல இருந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே கொடுக்குறோம். அப்படியே நல்ல தொழில் நல்லா செழிச்சு நல்லா வரட்டும். நம்ம வீட்டில் யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ இல்லை ஜாப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நாம் நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம். நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா மேலும் மேலும் நல்லா பெருகிறதுக்காண்டி நம்ம நல்லா வாழ்த்துக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம்ம அனைவரையும் சுற்றி சூழையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivalila, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு 1 நிமிடம் திறந்து